ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்னென்ன பார்க்குறீங்க அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸ் பார்ட் 4 வீடியோ பார்க்குறீங்க. இப்போ ஒரு படியிலேருந்து இறங்கி வந்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் கிட்டத்தட்ட நடந்து போகிறதுக்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ஆகிடும். ஹாஃப் அப்புறம் நம்ம இந்த ஸ்பாட்டில் வந்து ரீச் ஆகும். ஸோ சூப்பராக இருந்துச்சு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா. கண்டினியூவாக மழை இருந்ததுனால நமக்கு வந்து ரெயின் கோட் வந்து போட்டால் தான், இல்லைனா நம்ம வந்து ஒழுங்காக நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ ரெயின் கோட் போட்டாச்சு. நாங்கள் 3 பேருமே கொஞ்சம் வந்து மழை விட்டதுனால வீடியோ எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜு மாதிரி இது மாதிரி கட்டியிருக்காங்க. நமக்கு வந்து நின்று என்ஜாய் பண்ணுறதுக்கு ப்ளஸ் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது. கீழே அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஓடம் மாதிரி அங்கிட்டு போகுது. அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே வந்து அருவி கொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருந்துச்சு. ஸோ எப்படி தான் இப்படிலாம் வந்து ஹில் ஸ்டேஷன்லலாம் இருக்குது அப்படிங்கிறது ஆச்சரியமாகவே இருந்துச்சு. ஸோ நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் இருந்தார். ஸோ அந்த சிவன் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் பழசாகிடுச்சு போல இருக்குது சிவனோட சிலை. கூட்டம் வந்து அதிகமாக இருந்ததுனால நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை நம்ம கவர் பண்ணி வீடியோ இல்லை ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா யாராவது தப்பாக எடுத்துப்பாங்களோ, அவங்களே ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆகுது. அங்கே சென்டரில் நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அங்கே ஒரு குரூப் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கெலாம் நாங்கள் வந்து இங்கே தனியாக ஃபோட்டோ செஷன் எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஃபோட்டோ செஷன் எடுக்க ஆரம்பித்தாச்சு. குட்டி பையன் வந்து செமையாக என்ஜாய் பண்ணான். தண்ணியை பார்த்ததும் செம்ம குஷி, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவனுக்கு கீழே இறக்கி விட்டால் போதும், தண்ணியில் விளையாடணும்னு இருந்துச்சு. ஆனால் நான் ரொம்ப டேஞ்சரான ஏரியா. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த ஸ்பாட்டில் நின்று நம்ம வந்து சுற்றி பார்க்குறதுக்கு முடியும். உள்ளே தண்ணிக்குள்ளே இறங்கி என்ஜாய் பண்ணுறதுக்கெலாம் அலோடு கிடையாது. ஸோ அப்படி நம்ம வந்து மீறி பண்ணோம் அப்படின்னா நம்ம உயிருக்கு நமக்கே ஆப்பை வச்சுக்கிற மாதிரி தான். ஸோ அதனால் டேஞ்சர் ஜோன் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு யாருமே ரிஸ்க்கு எடுக்காதீங்க. நாங்கள் வந்து டேஞ்சராக உள்ளுக்குள்ளே போய் இறங்காமல் மேலே நின்று எப்படி பார்க்க முடியுமோ பார்த்தாச்சு. கீழே வந்து பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் தண்ணி வந்து நிறையா இருந்தது. மழை இந்த சிவன் தெரியுது பார்த்தீங்களா. இப்போ கரெக்டாக நாங்கள் வந்து வந்தாச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி ஃபோட்டோ வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் போல் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் அவங்களுக்கு எடுக்க முடிஞ்சிச்சு. அங்கேருந்து முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் வரையில் கீழே இறங்கி வரும்போது இந்த பக்கம் குட்டியாக அருவி மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலையும் டேஞ்சர் ஜோன் வச்சுருக்காங்களா. ஸ்டார்டிங் இது வந்து இந்த ஸ்பாட்டை கடந்து தான் அந்த ஸ்பாட்டுக்கு போகணும். அதனால் வந்து டேஞ்சர் ஜோன் போர்டு வந்து இங்கேயே வச்சுட்டாங்க. அதேமாரி மக்கள் எல்லாம் உள்ளே இறங்குனாங்கன்னா அதுக்கு வந்து யாருமே பொறுப்பெடுத்துக்க முடியாது இல்லையா. ஸோ செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உள்ளுக்குள்ளே இறங்கி விளையாடுறதுக்கு தான் நமக்கு வந்து பயம், ரிஸ்க்கு. நம்ம வந்து அதை தாண்டியும் போகக்கூடாது. பட் ஆனால் குட்டி குட்டியாக அந்த உள்ளுக்குள்ளே வந்து நடந்து போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த இடத்துல நின்று நம்ம வந்து விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் கண்டினியூவாக மழை இருந்ததுனால குட்டி பையனை வச்சுட்டு அந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்க்கல. ஸோ இங்கேருந்து இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, இதுவே நாங்கள் வந்து படியெல்லாம் இறங்கி உள்ளே வரதுக்கே பார்த்திங்க அப்படின்னா 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு படிக்கட்டை தாண்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400-500 படிக்கட்டை இருக்கும். ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. சூடாக மேகியெல்லாம் செஞ்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சோளக்கருது, அப்புறம் வந்து நிலக்கடலை, அது மாதிரி வந்து எல்லாமே வேக வச்சு மசாலா போட்டு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் இந்த பக்கம் வந்திருக்கோம் இல்லையா, இந்த பக்கமும் வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. இந்த பக்கமும் ஒரு அரை மணி நேரம் வந்து வாக் பண்ணி போகணும். அப்படி போனோம் அப்படின்னா அங்கே எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நாங்கள் போதும் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு. இதில் குரங்கு பார்த்திங்களா எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஸோ குரங்கு கையில் மாட்டினோம் அவ்வளோதான். ஏன்னா சாப்பிட்றதுக்கெலாம் வந்து பாவம் அந்த குரங்குக்கெலாம் எதுவும் கிடைக்காது போல் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப வந்து ரூடாலாம் குரங்கெல்லாம் இருந்துச்சு. இந்த பக்கம்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்கள், அங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ நமக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இன்னும் நம்ம வந்து 2 ஸ்பாட்டுக்கு போக வேண்டியது இருந்ததுனால அங்கே வந்து ஃபாஸ்ட்டாக இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் போயிட்டு வர முடிஞ்சால் போயிட்டு வாங்கன்னு டிரைவர் தம்பி சொன்னாங்க. படிக்கட்டெல்லாம் இறங்கி வரதுக்கே நமக்கு ஹாஃப் ஆகிடுச்சு. அதனால் வந்து பேகெல்லாம் வண்டியிலே வச்சாச்சு. ஜஸ்ட்டு கேஷ் இருக்கிற பர்ஸ் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ ரெயின் கோட்டு கம்பல்சரியாக இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியல. குட்டி பையனை பார்க்குறதா, ரெயின் கோட்டை கேரி பண்ணுறதா அப்படியே இருந்துச்சு. ஸோ யாரை பார்த்தாலும் ரெயின் கோட்டு போட்ட மினியமாக இருப்பாங்க.
எப்படியோ வந்து அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ வீடியோஸ் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். மழை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோலையுமே லேசாக வந்து தூறிக்கிட்டே இருக்கும் நச்ச நச்சன்னு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பெரிய மழையாக வரும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருந்துச்சு ஸ்பாட்டு. என்ஜாய் பண்ணணுன்னா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஒரு 2, 3 நாள் இல்லை ஒரு 4 நாள் தங்கி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும் நம்ம வந்து நல்ல நேரம் எடுத்து 2, 3 மணி நேரம் கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான லொக்கேஷன். ஸோ இதுக்காக தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து கீழே இறங்கி போகும்போது மேலே ஏறி போயிட்டுருக்கோம். அந்த டைமில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து குட்டியாக ஒரு வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளாலே நடந்து போகிறது பெரிய விஷயமா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டு கூட்டிகிட்டு வருவாங்க பாருங்கள். வீட்டில் வளர்க்குற நாயை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அங்கே வந்து வெளியில் இருக்க நாய் வந்து அந்த நாயை பார்த்ததும் பின்னாடி வர ஆரம்பிச்சிச்சு. கொடையை வச்சுட்டு விரட்டி விட்டுட்டாங்க. ஸோ நம்ம நடந்து போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் நாயெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும் இல்லையா? ஸோ 1 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுஜாஸ் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.